இதோ வந்தாச்சு உங்க சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். ஒரு முக்கிய எச்சரிக்கை, இந்த ஷோல நீங்க பார்க்க போறது அன்சைன்டிஃபிக்கான ஆளுங்க செஞ்ச ஸ்டூபிடான ஸ்டன்ட்ஸ். அதை பார்த்து யாரும் கத்துக்காதீங்க. அப்படியே கத்துக்கணும்னு நினைச்சாலும் நாங்க சொல்லித்தர வீடியோஸை பார்த்து கத்துக்கோங்க. ஆர்வத்துல ரிஸ்க் எடுத்து அநியாயத்துக்கு மாட்டிக்காதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சொல்ல போனா நம்ம ஷோ ரொம்ப யூனிக்கானது. அது ஏன்னு கேக்குறீங்களா? நானே சொல்றேங்க. ஏன்னா நம்ம ஷோவோட யூஎஸ்பி எதுன்னு பாத்தீங்கன்னா இதுல வர ஸ்டூபிட்ஸ் தான். தன்னோட உயிரையை துச்சமா மதிச்சு செஞ்ச சாகச வீடியோஸை நமக்காக அமைச்சிருக்காங்க. அவங்களோட முட்டாள்தனமான செயலுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிபிக் ஃபேக்ட்ஸை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க, புரிஞ்சுக்க போறீங்க. சொல்ல போனா நேட் ஜியோ ரூட்ல போயிட்டு இருக்கிற இந்த சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் எக்ஸ்பிரஸ் இன்னொரு தடவை உங்க முன்னாடி இதோ வந்திருக்கேங்க. இதுல நாங்க ஸ்டூபிடிட்டிக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிபிக் ஃபேக்ட்ஸை உங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். அதுல உங்களோட சந்தேகத்தையும் நாங்க கிளியர் பண்ணுவோம். இதனால இஷ்டமே இல்லாதவங்க கூட சயின்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உங்க வாழ்க்கையில வர போற இந்த அரை மணி நேரத்துல ஒரு சில பேர் இந்த முட்டாள்தனமான வீடியோஸை நீங்க பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ண போறீங்க. அறிவு ஆஃப் ஆனவங்க நம்மள சுத்தி 1000 பேர் இருக்காங்க. அவங்களோட புண்ணியத்துல நமக்கு சயின்ஸ் பிராக்டிகல் கிளாஸா வெளியே வருது. ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏகப்பட்ட தப்பு பண்ணி அதுக்கப்புறம் புத்தி வரும்போது உடம்பு பூரா புத்தூர் கட்டு தான் இருக்கும். சுழற்சியில இருக்கிற சயின்ஸை பத்தி நாம இதுல புரிஞ்சுக்க போறோம். சுத்தம் போது நமக்கு ஏன் தலை சுத்துது அப்படிங்கறது தெரிஞ்சுக்க போறோம். குதூகலம் ஜாஸ்தியாய் கும்பல நிக்கிற ஒரு காலையும் வாருவாங்க சில பேர். நல்லா போயிட்டு இருக்க வாழ்க்கையில ஒருத்தர் ஏன் வாரி விழணும்? சூப்பர் உமனா மாறினாலும் கீழே விழுந்தா 3 கன்ஃபார்ம். மண்ணடி பின்னாடி, முன்னாடி மூக்கு வயலா சமாடி, பேய் காத்துல பறக்க போது பிகினி போட்ட லேடி. ஓவர் ஸ்ட்ரெயின் உடம்புக்கு ஆகாது, ஓவர் ஈட் வண்டிக்கு ஆகாது, படிக்கட்ட மறந்து பல்ட்டி அடிச்சா மானவரியா மாவு கட்டு போட வேண்டியதான். இதெல்லாம் வரப்போது உங்க சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட்ல. இன்னைக்கு முதல்ல பார்க்க போறது நல்ல வண்டியை நாக்கு தள்ள வைக்கிறது எப்படி. அதை பார்த்து ஓனருக்கு காதுல போக வர மாதிரி வண்டிக்கு எல்லா கேப்ல இருந்து புகை வரும். சரிக்கின்னு வர இந்த அக்கா கிரிக்கின்னு விட போறாங்க. வாங்கக்கா. ஆத்திரப்பட்டு ஆம்பளைக்கு முன்னாடி காலத்துக்கு குறிப்பிட்ட வலிக்கு விழாம இருந்ததா சரித்திரமே கிடையாது. இவங்களை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா லிஸ்ட் பெருசாயிட்டே போவோம். நாம ஷோ ஆரம்பிக்கலாம் வாங்க. இந்த கேள்வி கேட்ட உங்களுக்கே கோவம் வரும். சைக்கிள் ஓட்டுறது எப்படி? சிம்பிள் தானே, பெடல் பண்ணி ஓட்டணும்னுவீங்க. ஆனா கொடுமை என்னன்னா ரோட்ல சைக்கிளை ஓட்ட மாட்டோம் முடிவு பண்ண விட்ட சைக்கிள் மாட்டா என்ன ஆகும்? அவங்களுக்கு நம்மள மாதிரி சாதாரண ஓட்ட பிடிக்காதுங்க. சைக்கிளை எடுத்து பெடல்ல காலை வச்சால அவங்க வண்டி பிளாட்ஃபார்த்துக்கு மேலேயும் செவத்துக்கு மேலேயும் தான் போயிட்டு இருக்கும். இப்படி வெடல பருவத்துல பெடலை மதிக்க மாட்டேன் நட முடிச்சா எப்படி? இந்த வித்தையை காமிச்சு அப்படியே மெடல் வாங்குறது ஐடியாவா? புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி இவங்களை பார்த்து சில பேர் வீம்புக்கு வண்டியை ஓட்டி ஹாஸ்பிட்டல் வாசல்ல மதிக்கிறாங்க. சைஸ்ல ரொம்ப சின்னதாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கிற இந்த சைக்கிள்ஸ் வச்சு இந்த காலத்து பசங்க ஹார்ட் வாய்க்கு வர அளவுக்கு ஸ்டண்ட் பண்றாங்க. அதுலயும் முக்கியமா பன்னி ஹாப்ங்கிற மூவ் பண்றதுக்கு பயங்கரமான போராட்டம். பயணிகள் அனைவரும் அவங்கவுங்க பொருளை ஒழுங்கா பாத்துக்கணும்னு இந்த மாதிரி 1000 போர்டை நம்ம பார்த்திருப்போம். அந்த போர்டை இந்த பையன் கழுத்திலே மாட்டோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்களும் இந்த மாதிரி பன்னி ஹாப் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் கீழே விழுந்து வாராம அப்ப நீங்க டென்ஷனே ஆக வேண்டாம். இதோ நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு எப்படின்னு. பன்னி ஹாப்னா என்னன்னா நம்ம பாடி வெயிட்டோட உதவியால சைக்கிளை குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் நம்ம குதிக்க வைக்கணும். இதுக்கு நம்ம டயர்ஸோட சம்பந்தப்பட்டிருக்கிற பிவட் பாயிண்ட்ஸ் சேர்த்து கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். அது எப்படின்னா உங்க பாடி வெயிட்ட பின்னாடி இருக்கிற டயருக்கு மேல பேலன்ஸ் பண்ணி ஃப்ரண்ட் வீலை இப்படி தூக்கி அந்த போஸ் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி பின்னாடி இருக்கிற டயரையும் மேல தூக்கணும். இப்ப லேண்ட் பண்றதுக்கு உங்க பாடி அப்படியே கீழே கொண்டு வந்து உங்க காலை யூஸ் பண்ணி பேக் வீல ஃப்ரண்ட் வீலுக்கு ஈவனா கொண்டு வந்து 2 வீலும் ஒரே நேரத்துல தரையில படுற மாதிரி லேண்ட் பண்ணணும். முக்கியமா சென்டர் ஆஃப் கிராவிட்டியை நீங்க ஃப்ரண்ட் வீல கொண்டு வராம சைக்கிளோட சென்டர்ல வச்சாதான் அழகா லேண்ட் பண்ண முடியும். புரிஞ்சுதுன்னா ஓட்டி பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது ரொம்ப கம்பல்சரியான ஒண்ணு. என்னன்னா ஹெல்மெட் போடுறதுக்கு எப்பவும் மறக்காதீங்க. அது என்ன மேட்டர்னா பைக் ஓட்டுறவங்க ஸ்டைலா இருக்கணுங்கிறதுக்காக ஹெல்மெட் எல்லாம் போடாம தன்னோட முகத்தை உலகத்துக்கு காட்டுவாங்க. ஆனா இந்த மூவ் மட்டும் நீங்க ஹெல்மெட் போடாம பண்ணீங்கன்னா அதோட அவ்வளவுதான். கடைசி ஒரு வாட்டி முகத்தை பாத்துக்க வேண்டியதான். எதுக்கு சொல்றோம்னா ஒழுங்கா இருந்த மண்டையில எக்ஸ்ட்ராவா ஒரு உண்டை வந்து உட்காந்துக்கும். அப்புறம் அந்த உண்டைக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை பத்தி என்கிட்ட கேட்க கூடாது. ஒரு ஊர்ல அண்ணன் பண்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும்னு ஆசைப்பட்டாராம் ஒரு தம்பி. ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? வித்தையை புரிஞ்சுக்காம கம்பிக்குள்ள காலை விட்டு விழுந்து வாரினார் தம்பி. உங்க அண்ணன் எப்படி பண்ணாருங்கிற வீடியோ ஒரு வாட்டி பாத்துருந்தா நீ இந்த மாதிரி விழுந்திருப்பியா? இன்னைக்கு இந்த வீடியோல உங்க அண்ணன் ஹீரோ ஆயிட்டாரு, நீ 0 ஆயிட்டியா தம்பி? சீக்கிரம் அண்ணன் கால விழுந்து வித்தையை கத்துக்கோ. மனிதன் மாறி விட்டான், மண்ணை கழுவி விட்டான். பளிச்சுன்னு தெரியணுங்கிறதுக்காக தான் மஞ்சள் பையன் அடிச்சிருக்காங்க அந்த பம்புக்கு. அதுக்கு மேல வம்புக்குன்னு சைக்கிள் எடுத்து விட்டா என்ன ஆகும்? போய் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வாங்க. கண்ணாடியை பாருங்க, உங்க மூஞ்ச எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஹெல்மெட்டை கண்டுபிடிச்சாங்க. அதை வாங்கி வீட்டு பறந்த மேல போட்டுட்டு தெருவில் வந்து புரண்டா என்ன அர்த்தம்? ஆனா நான் ஹெல்மெட் போட்டிருக்கப்பா அப்படிங்கிற கான்பிடென்ட்லயே ஒரு பன்னி ஆஃபர் பண்ணி பாப்பராய் வீட்டுக்கு போயிட்டாரு. ஹெல்மெட் போட்டா மண்டையில மட்டும் தான் அடிப்படும் எதிர்பார்க்க கூடாது. அதான் அழகா ரோடு போட்டிருக்காங்கல்ல, அப்புறம் என்ன டைவ் அடிச்சு பெஞ்சில கால விடுறது? இதை போய் உங்க ஆத்தா கிட்ட காட்டு, பேய் ஓட்டி அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி ஒழுங்கா வந்தப்பவே அப்படியே வீட்டுக்கு போயிட்டு 2வது வாட்டி அப்புறமா வந்து ட்ரை பண்ணிருக்கலாம். இப்ப பாத்தியா நீ உழுந்து வாரினா அந்த சிவப்பு சட்டை பாத்துட்டான். எப்பா இந்த வீடியோ அப்படியே SOS காமிச்சிருப்பா. இவரு தன்னோட பாடி வெயிட்ட ஃப்ரண்ட்ல கொண்டு வர முடியல. அதே மாதிரி பின்னாடி இருக்கிற டயரை ஃப்ரண்ட் டயருக்கு ஏத்த மாதிரி பேலன்ஸ்டா கம்பியில நிறுத்த முடியல. அதனால தட்டி தடுமாறி சாருக்கு முட்டி இடம் மாறிடுச்சு. இன்னொரு விஷயம்,
நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சயின்டிபிக் ஃபேக்டை எடுத்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். அதனால இந்த வீடியோ கொஞ்சம் கவனமா பாருங்க. இதுல விஷயம் இருக்கு. நீங்க எவ்வளவு ஹைட்டை செலக்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு டேமேஜும் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். பின்னாடி இருக்கிற டயரோட பிவட் பாயிண்ட் சரியான ஆங்கிள் தான் இருந்தது. ஜம்ப் எல்லாம் கரெக்டா வந்தது. அதுல குதூகலமானதுனால லேண்டிங் கொஞ்சம் கசமசா ஆயிப்போச்சு. இவ்வளவு ஹைட்ல இருந்து குதிச்சது மட்டும் இல்லாம லேண்ட் பண்ணும்போது மொத்த இம்பாக்ட் ஒரே ஒரு வீலுக்கு போனதுனால தான் இந்த நிலைமை. ஹைட் ஜாஸ்தியாக உங்களோட இம்பாக்ட் எனர்ஜியும் அப்படியே டபுள் ஆகும். இதை புரிஞ்சுக்காம நீங்க ஸ்டைல் காட்டுறேன்னு இறங்குனீங்கன்னா உங்க முதுகு தோல் ஒரு இங்கிடும். இந்த ஸ்கீயிங், ஸ்னோ போர்டிங், வாட்டர் ஸ்கீயிங் இதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த 3 விஷயத்தோட எக்ஸைட்மெண்ட்டையும் நம்ம ஒன்னு சேர்த்து அதுக்கப்புறம் இந்த 3தோட ஸ்டூபிடிட்டி ஒன்னா சேர்த்தா என்ன ஆகும்னு சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லாஷ் கப். இந்த பேரு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஐ மீன் இதான் என்னோட ஃபேவரட். இதுல பாத்தீங்கன்னா ஸ்கீயர்ஸும் ஸ்கேட் போர்டர்ஸும் மலை மேல வந்து சறுக்கிட்டு வந்து அந்த உறைஞ்சு போன தண்ணியை ஸ்கேட் பண்ணி கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இதே மெத்தட்ல ஸ்லஷி வாட்டர்ஸ் மேல கூட இவங்க இதே மாதிரி ஸ்கேட் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா உங்களுக்காக இப்போ ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். நம்மள சிரிக்க வைக்கிறதுக்காக சில ஸ்டூபிட்ஸ் கூட இந்த ஷோல கலந்துக்கிட்டாங்க. ஆனா ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு போய் என்டர்டெயின் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, அப்படியே மான மரியாதை போகாம ஏதாவது ஜெயிச்சுட்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு போனா நல்லா இருக்கும். தண்ணியோட ஃபோர்ஸ் ஸ்கீஸ தண்ணிக்கு மேல் பக்கமா தள்ளி விட்டுட்டு இருக்கோம். இதனால இது தண்ணிக்குள்ள முழுகாது. இதுக்கு பேர் தான் ஹைட்ரோ டைனாமிக் பிளானிங். ஒருவேளை தண்ணிக்கு மேல கான்டாக்ட்ல இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியாவோட அளவு பெருசா இருந்ததுன்னா அப்வர்ட்ஸ் ஃபோர்ஸ் கூட 2 மடங்கு அதிகமா இருக்கும். வெலாசிட்டியை டபுள் பண்றதுனால ஹைட்ரோ டைனாமிக் ஃபோர்ஸோட வேகம் 4 மடங்கு ஜாஸ்தியாகும். ஒருவேளை போதுமான அளவுக்கு ஸ்பீடும் தேவையான அளவுக்கு கான்டாக்ட் ஏரியாவும் இருந்ததுன்னா இந்த வாட்டர் சர்ஃபேஸை உங்களால ரொம்ப ஈஸியா தாண்டி வர முடியும். ஆனா இந்த முக்கியமான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இல்லாம உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. இது ரொம்ப சிம்பிள்ங்க. ஜஸ்ட் ஸ்பீட் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, நீங்களும் இந்த ஸ்லஷ் கப்ல ஒரு சூப்பரான சர்ஃபரா மாறுவீங்க. இவர் பாருங்க, சயின்ஸ் புரிஞ்சுட்டு ஒழுங்கா பண்ணதுனால கரெக்டா செஞ்சு முடிச்சாரு. அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது வித்த காட்டணும்னா அத்தனை பேரும் சுத்தி நின்று கத்ததான் செய்வாங்க. உங்க ஆசை, நீங்க முயற்சி பண்ணீங்க. நீங்க SOSல வரணுங்கிறது எங்க ஆசை, வந்துட்டீங்க. ஸ்கேட்டிங் பண்ண சொன்னா தூரத்துல இருந்து வந்து எதுக்கு தூர் வர்றீங்க? நல்லபடியா முன்னாடி சரிக்கிட்டு வரவனுக்கே முன்பக்கம் 4 பேர் காணாம போகுது. இப்படி போய் விழுந்தா அப்புறம் உலகம் உங்களை பின்னாடி பேசும். ஸ்கீயிங் பண்றதுக்கு பார்ட்டி ட்ரெஸ் போட்டா கீயே தான் செய்யும். நீங்க சரிக்கிட்டு விழ போறத ஊரே சுத்தி நின்று பாக்குது. இல்ல நீங்க வேற சுத்தணுமா? இதுல ஸ்கோர் வேற காட்டுவாங்க போல இருக்கு. போ ஏமா உனக்கு குளிர்ல? இந்த ஸ்விம்மிங் பூல் ஏன் இவ்வளவு லெங்தா இருக்குன்னு இப்பதான் புரியுது. சர்ன்னு சறுக்கிட்டே போகணும்ல. ஒரு முயல் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பையன் சறுக்கிட்டு வரான். தண்ணிக்கும் முயலுக்கும் ஆகுமாங்கிறது எனக்கு தெரியல. அது இந்த பயலுக்கு ஆவாதுங்கிறது எனக்கு இப்ப தெரியுது. ஆனாலும் இந்த பயலை பாருங்க, விடாத முயற்சி எடுத்து அப்படியே அடிவாரத்துக்கு போறான். இந்த ஸ்பீடுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கு. பேலன்ஸ் மிஸ் ஆச்சு, அங்கேயே தண்ணி நிறுத்தும். விளைவை பாத்தீங்கல்ல? தம்பியை தண்ணில இருந்து அப்படியே அப்புறப்படுத்துங்க. ஸ்பீடோட எஃபெக்ட பத்தியும் அதோட சைடு எஃபெக்ட்ஸ் பத்தியும் இப்ப நாம தெளிவா பார்த்தோம். இந்த ஹைட்ரோ டைனாமிக் பிளான்ல தண்ணியோட சர்ஃபேஸ்ல ஏரியாவோட கான்டாக்ட் ரொம்ப அதிகமா தேவைப்படும். அப்பதான் நீங்க நினைச்ச மாதிரி லேண்டிங் ஸ்மூத்தாவும் ஸ்பீடாவும் பக்காவா அமையும். தண்ணியை கடக்கிறதுக்கு போர்டுக்கும் வாட்டருக்கும் நடுவில் இருக்கிற பிளாட் ஆங்கிள் ரொம்ப முக்கியம். அப்பதான் போர்டு தண்ணியில முழுகாம உங்களை கரையில கொண்டு போய் பத்திரமா சேர்க்கும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணியில கண்டு இருக்குன்னு கம்ப்யூட்டர் ஜோசன் சொல்லிடுச்சுன்னா 90 டிகிரி ஆங்கிள் நீங்க மூக்க பொத்திட்டு தண்ணியில விழ போறீங்கன்னா கம்ப்யூட்டர் ஜி இவங்களுக்கு பிடிச்ச தோஷம் சந்தோஷம். அதுக்கு எதுக்கு ஸ்கேட் போர்டு? ஏன்பா நீ பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு இந்த பனி மழை தான் கிடைச்சதா? கான்டாக்ட் சர்ஃபேஸ் போர்டுக்கும் தண்ணிக்கும் மட்டும்தான் இருக்கணும். உன் பாடிக்கும் தண்ணிக்கும் இல்ல. இதை புரிஞ்சுக்காம இவனெல்லாம் தண்ணிலேயே 3 நாள் ஊற வச்சு வீட்டுக்கு அனுப்புங்க. பெரிய சைஸ்ல ரொம்ப டஃப்பான டயர்ஸ்லாம் ரூட் எவ்வளவு ரஃபா இருந்தாலும் அது பாட்டுக்கு ஏறி ஜாலியா போகும். அப்போ நம்ம ஊர் ரோட்டுக்கு இந்த வண்டி ஒர்க் அவுட் ஆகும் தோணுதா? நீங்களே சொல்லுங்களேன். மான்ஸ்டர் ட்ரக்ஸ். ஆனா இந்த வண்டி ஓட்டுறதுக்கும் சில சிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு. பயமுறுத்துற அளவுக்கு இந்த வண்டிக்கு ரொம்ப பெரிய டஃப்பான டயர்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணிருக்கிறதுனால இந்த ட்ரக்கை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனா எந்த ஒரு கட்டுக்கடங்காத விஷயத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு சயின்ஸ்ல வழி இல்லாமையா இருக்கும். பெரிய பெரிய டயர்ஸ் பிக்ஸ் பண்ணிருக்கிறதுனால இந்த வண்டியோட உயரம் அதிகமாகுது. ஒருவேளை வீல் பேஸோட அகலம் கம்மியா இருந்ததுன்னா ஸ்டெடியா தரையில போறதுக்கு இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரொம்ப அதிகமாயிடும். அதனாலதான் இந்த வண்டியை ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம். வாகனத்தோட உயரம் அதிகமாயிடுச்சுன்னா அதிக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால வண்டி அப்படியே தள்ளாடி விழுந்து பில்லோட வந்து நிற்கும். இஞ்சி டீ மசாலா டீ தெரியும், அது என்ன சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றாங்க. ஒருவேளை இந்த வண்டியில வச்சு விற்கிறாங்களோ? அட காரா இருந்தா யாரா இருந்தாங்க, சதக்கு புதக்குன்னு சேரா இருந்தா எப்பேற்பட்ட வண்டியும் பேஜாராக தான் செய்யும். இந்த காரோட இன்ஜின் வாயிலிருந்து புகை வர அளவுக்கு இந்த வண்டியை ஓட்டினா வண்டி சேத்துல சொருவிட்டு தான் நிற்கும்.
என்னங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னு அந்த டிரைவர்கிட்ட கேட்டா, சாகசம் வந்தா சட்டையில சகதி படதான் செய்யும் அப்படின்னு பாருங்க. அதை கேட்ட உடனே மக்கள் பூரிச்சு போய் ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு ஓடி வந்தாங்க பாருங்க. இந்த சைஸ் டயர்லாம் நம்ம ஊர் தேர்ல தான் பார்த்திருப்போம். ஆனா இவங்க கார்ல மாட்டி ஓட்டுறாங்க. நல்லா ஓட்டுற மாதிரியே தெரியும். ஆனா யூ டர்னுக்கு அப்புறம் ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. நம்ம காரோட மெக்கானிக்கு டைம் ஆயிடுச்சுன்னு 2 போல்ட் மாட்டாம விட்டார் போல இருக்கு. சிவப்பு சட்டை ஏன் ஓட்டுறதுக்கே ஒவ்வாத வண்டியை வச்சு பேக் ஃபிளிப் படிக்க நினைச்சீங்கன்னா உங்க வாகனத்தோட வேகத்தை கொஞ்சம் கூட்டிக்கணும். ஆமாங்க, பேக் ஃபிளிப் தான், ட்ரக்கோட பேக் ஃபிளிப். அட நிஜமா தாங்க, நமக்காகவே இந்த ஸ்டூபிட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்திருக்காங்களே. ஆனா 4 டன் எடை உள்ள இந்த வண்டியை வச்சு நீங்க பேக் ஃபிளிப் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ நீங்க இந்த வண்டியை கம்மியா சொன்னா கூட 40 கிலோமீட்டர்ஸ்ல ஓட்டணுங்கிறது ஐதீகம். வண்டியை 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டுங்கன்னா எப்ப இதுல முன்னாடியே சொல்ல மாட்டீங்களான்னு கேக்குறாரு டிரைவர். அப்ப இப்படிதான் ஆகும். இதுக்கு சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ட்ரக்கோட மாஸ் அதிகமா இருக்கும்போது அது பேக் ஃபிளிப் படிக்கணும்னா அதே அளவுக்கு ஃபோர்ஸ் தேவைப்படும். அடுத்து கூலா இருக்கிற இந்த மான்ஸ்டர் ட்ரக் இதுக்காவது பேக் ஃபிளிப் படிக்கிற லக் இருக்கான்னு பார்க்கலாம். முக்காவாசி முயற்சி பண்ணி மீதி அடுத்த போட்டியில பாத்துக்கலாம்னு வந்துருச்சு. இதோ அடுத்த ட்ரக் ரெடி ஆயிடுச்சு. வண்டி பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா நல்லதா இருக்கு. இந்த வண்டியாவது பல்ட் அடிக்குமான்னு பாக்க ஊர் மக்கள் எல்லாம் வேலை வெட்டி விட்டு போட்டு அங்க வந்து நிக்கிறாங்க. பிரம்மாண்டமான வண்டியா இருக்குன்னு பார்த்தா அங்கேயே கண்டமாயி போச்சே. நல்லா பல்ட் அடிக்கிறதுக்காகவே இந்த வண்டி ஆடி தள்ளுபடியில வாங்கினார்னு நினைக்கிறேன். அதாங்க, 1 வாங்கினா 1 ஃப்ரீ. எப்படி டயர்கள் ரப்பரால செய்யப்பட்டதுனால பந்து மாதிரி பவுன்ஸ் ஆகுது. இது டிரைவர் திட்டம் போட்டு அடிச்ச பல்ட்டி இல்ல, டயரோட தன்மையினால ஏற்பட்ட எக்ஸ்ட்ரா பல்ட்டி. ஒன்னு சொல்லிட்டா, என் சின்ன வயசுல என்னை விட பெரிய பசங்க கூட நான் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகும்போது கரெக்டா குறி வச்சு கேப் பார்த்து ஒரே அடி, பையன் சுருண்டு விழுந்துட்டான். அதுக்கப்புறம் பெரியவங்களா பார்த்து எனக்கு என்ன கொடுத்துருப்பான்னு உங்களுக்கே தெரியும். பெரியவனா வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட அடி வாங்காம எப்படி தப்பிக்கிறது நான் கத்துக்கிட்டேன். செல்ஃப் டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியங்க லைஃப்ல. ஆனா சில நேரத்துல இந்த கிக்கு டைமிங் மிஸ் ஆகி நம்ம மொக்கையை விழுவோம் பாருங்க. அதோட இருக்கிற மான மரியாதை எல்லாம் போயிடும். மும்மரமா ரெடி ஆயிட்டு இருக்க இவரு ரவுண்ட் ஹவுஸ் கிக் எப்படி பண்றதுன்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஒரே நேரத்துல 2 செஷன்ஸ் ட்ரை பண்ண போறாரு. அநேகமா இவர் பெரிய வித்தக்காரரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னங்க நீங்க பெரிய வித்தக்காரருங்கிறதுக்காக உதவி பண்ண வந்தவங்க எல்லாம் உதைக்கிறீங்க. இத போய் அவன் ஊருபுறா சொல்ல மாட்டான். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பேலன்ஸ். பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு கிக் பண்றவங்களோட பாடி ரொம்ப அலைன்டா இருக்கணும். இந்த ட்ரெய்னர் பண்ற ஸ்டண்ட்டை கூர்ந்து கவனிங்க. ஃபோர்ஸ் உபயோகப்படுத்தி தன்னோட காலை ஆக்சலரேட் பண்றாரு. அதுக்கப்புறம் தன்னோட இலக்கை தாக்குறாரு. உங்க வேகம் அதிகமாகும் போது உங்க பேலன்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால பாடியை பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்காக கைகளை ஆப்போசிட் சைடுல ஸ்விங் பண்றாங்க. இதனால கிக்னால ஏற்படுற ஃபோர்ஸ்க்கு ஒரு கவுண்டர் பேலன்ஸ் கிடைக்குது. அதே நேரத்துல தன்னோட டவுன் ஃபோர்ஸை சப்போர்ட்டிங் லெக்கால தாங்குறாரு. இதுக்காக தன்னோட காலை தரையில ரொம்ப அழுத்தமா வச்சிருக்காரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ரவுண்ட் ஹவுஸ் கிக்ல அதாவது கிட்டத்தட்ட 3000 பவுண்ட்ஸ் 1400 கிலோ ஃபோர்ஸை ஜெனரேட் பண்ணக்கூடிய பவர் கிடைக்கும். ஆனா எல்லாரோட கிக்லயும் இந்த பவர் கிடைக்கும் நாம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஆனா ஒரு சில பேர் செய்யற இந்த வீர சாகசத்தை பார்க்கும்போது சிப்பு தாங்க வருது. தந்தையானாலும் கசக்கி கட்டு, தந்தையானாலும் தலையில தட்டுன்னு இந்த பொண்ணு காலால் அடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா ரொம்ப அளவுக்கு மீறி உயரமா காலை தூக்குனதுனால சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதிகமாகி கால் ஸ்லிப் ஆகி காலாலேயே காத்து வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. கிக் அடிக்கிறதுக்கு முன்னாடி பேண்ட் ஒழுங்கா போடணும்னு தம்பி சொல்லி தராரு. ஆனா அண்டர்டாயர் தெரியற மாதிரி நம்ம எந்த சாகசமும் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த உலகம் நம்மள ஒத்து பார்த்துட்டு இருக்கு. ஆமா என்ன தம்பி கிக் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்குன்னு விழுந்துட்டீங்க. பொண்ணுங்க முன்னாடி இப்படி சுத்துறதுக்கு பதிலா பொண்ணுங்க பின்னாடி சுத்தி இருந்தா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாவது செட் ஆயிருக்கும். கிக்கு வரதுக்கு முன்னாடி இப்படி கத்தணும். வாங்குற அடியை கொண்டாடுறதுக்கு வாயாலியா வாத்தியம் வாசிக்கிறாரு. என்ன தம்பி எங்க சத்தம்? சும்மா காலை தூக்கணும் மாமா. செல்லுல பேலன்ஸ் இல்லைன்னா கால் கண்டிப்பா போகாது. ஆனா கிக்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் ஒரு சைடா போகும். ஃபர்ஸ்ட் பாயிண்டே எதிர இருக்கவங்கள நம்ம சாதாரணமா எடை போடக்கூடாது. அந்த வெள்ளை பேண்ட்டை பாருங்க, சர்வ சாதாரணமா சிவப்பு பேண்ட் காலை பிடிச்சி ஒரே இழு. சிவப்பு பேண்ட் சீன் முடிஞ்சுதா? டியூப்லைட்டுங்கிற வார்த்தையை அவர் திட்டத்துக்காக தான் கண்டுபிடிச்சாங்க போல இருக்கு. செய்யறத செஞ்சு போட்டு எப்படி பம்மிக்கிட்ட போறா பாருங்க வெளியே. இது சப்ப மேட்டருங்க.
உங்க கிக்கு பவர்ஃபுல்லா இருக்கணும்னா நீங்க பேலன்ஸ்டா இருந்தீங்கனாலே போதும். காட்டுல ஏதோ பேசணும்னு கூட்டிட்டு போயிட்டு நல்லா இருந்த வாயை பொக்க வாயாக்கிட்டாங்க இந்த ஆளு. தம்பி உனக்கு பிஞ்சு மூஞ்சிரா. நான் இந்த சயின்ஸ் ஷோல ஹோஸ்டா ஒர்க் பண்றேன்ற ஒரே காரணத்துக்காக என்கிட்ட எல்லாருமே சயின்டிபிக்கா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் எந்த மாதிரி, இந்த லைஃப் எங்க இருந்து ஆரம்பிக்குது, முக்கியமா இந்த ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா, எல்லாத்திலும் டாப் மனுஷங்க காத்துல பறப்பாங்களா மாட்டாங்களா, இந்த கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்டா எப்படிங்க? கோட்டு போட்டவெல்லாம் குமாஸ்தாவாக முடியாது. இதை விட உச்சக்கட்டம் கைரேகை ஏன் தேய்துன்னு என்ன கேக்குறாங்க. நான் என்ன ஷோ பண்ண வந்தனால ஜோசியம் பார்க்க வந்தேனா? பேராகிளைடர்ஸ் இல்லனா ஹேண்ட் கிளைடர்ஸ், மனுஷங்களை பறவை மாதிரி பறக்க வைக்கிற ஒரு பொருள். நம்ம ஆளுங்க கிட்ட மட்டும் இது கிடைச்சது ஊரை சுத்தி கடனை வாங்கிட்டு சிட்டா பறந்துருவாங்க. ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டு பில்லு கட்டா மூடி வேண்டாம் போல இருக்கு. ஹோட்டல்கார சாபம் உயரமா போனாலும் விடாது. சயின்ஸ் பத்தி எதுவுமே தெரியாத பேர்ட்ஸுங்களே பறக்கும் போது நாம பறக்க முடியாதா அப்படின்னு இவர் பறக்க மூக்குல இருந்து முட்டி வரைக்கும் நெருப்பு பறக்க கீழே விழுந்தாரு. நீங்க கிளைடர்ஸ் ஆறதுக்கு, அதாவது ஏர் ஃபாயில்ல பறக்கிறதுக்கு நீங்க சயின்டிஸ்டா இருக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. அதான் நான் இருக்கேன்ல. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஏரோநாட்டிக்கல் சயின்ஸை பத்தி இப்ப நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போறேன். இதுல முதல் கட்டமா ஏர் ஃபாயில்ல எப்படி லிஃப்ட் பண்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தான் ஒரு ஏர் ஃபாயில் டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். இதுல காத்து மேற்பகுதியை விட கீழ்ப்பகுதியில தான் வேகமா டிராவல் ஆகும். இதனால ஏர் ஃபாயிலோட கீழ்ப்பகுதியில ஏர் பிரஷர் ஜாஸ்தி ஆகுது. இதன் காரணமா ஏர் ஃபாயில் அப்படியே மேல போகுது. நீங்க ஸ்டேர் பண்ணணும்னா ஏர் ஃபாயிலோட ஏதாவது ஒரு பகுதியை நீங்க இழுக்கணும். இதனால ஏர்ல நீங்க அப்படியே சுத்த முடியும். இறங்கும் போது உங்களோட டிராப் ஸ்பீட் அதிகமா இருக்கும். லேண்டிங்காக ஏர் ஃபாயிலோட பின்பகுதியை நீங்க இழுக்க வேண்டியிருக்கும். அப்போதான் விண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகி ஏர் ஃபாயிலை நீங்க நிறுத்த முடியும். டர்ன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஏர் ஃபாயிலோட ஒரு சைடை நீங்க இழுக்கணும். இது தெரிஞ்சா போதுமே, வானத்துல வட்டமிடலாமே. இவர் இப்போ லேண்ட் பண்ற முயற்சியில இருக்காரு. கீழே இருக்கிற மரத்துல தொத்திக்காம மரத்தோட கேப்ல போய் விடணும்னு ரொம்ப ட்ரை பண்றாரு. ஆனா டைமிங் சற்று மிஸ் ஆகி சுதாரிச்சுக்க முடியாம புதர்ல போய் சொருவிட்டாரு. அது ஒண்ணு இல்ல, பறவைங்கள மாதிரி பறந்தாச்சு, அதுங்கள மாதிரியே கூடு கட்டி வாழ்ந்து பாப்போமே அப்படின்னு மரத்துல உட்காந்துட்டாரோ. பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு உடம்புல இருக்கிற எல்லா இடத்தையும் திறக்கிறதுக்கு முடிவு பண்ணலாமா? எப்படியாவது அலுங்காம குலுங்காம தரைய தட்டிலாம் தான் நினைச்சாரு. ஆனா பறக்க தெரிஞ்சவருக்கு இறக்க தெரியலையே. அவராவது மரத்துல கூடு தான் கட்டினாரு, இவரு கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டு இருக்காரு. அவரை மாதிரி இவர் இல்ல, இவர் கொஞ்சம் விவரமான புள்ள. மேல வெயில் ஜாஸ்தியா இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் உஷாரா முதுகுல உஷா ஃபேன மாட்டினாரு. தூரத்துல தெரியறது ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி சிலை. அவங்க தலை மேலதான் லேண்ட் பண்ணுவேன்னு முயற்சி பண்ணி இலக்கு மிஸ் ஆகி அவங்க புடிச்ச விளக்கலை போய் ஊன்ட்டாரு. இதுக்கு மேல இதை பத்தி நம்ம விளக்கணுமா? இப்ப ஒரு முடிவு வந்துட்டீங்கல்ல. கிளைடர்ஸ் காத்துல பறக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் தரையில நல்லபடியா இறக்குறது. பாண்ட் இறங்கினாரு அப்படிங்கிற காண்ட்ல இவரும் இறங்கினாரு. இப்ப அர்ஜென்ட்டா ஆடிட்டோரியத்துக்கு அடியில இருக்காரு. ரொம்ப கீழே வந்ததுக்கு அப்புறமா டர்ன் பண்ணணும்னு முயற்சி பண்ணாரு. அதுக்குள்ள வேகம் அதிகமானதுனால டிராப் ஸ்பீடு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதனால பைலட் கட்டுப்பாட்டை இழந்தார். பாவம், கொண்டாந்து கொட்டாயில விட்டவருக்கு எதெல்லாம் கட்டா இருக்குன்னு தெரியல. இங்கதாங்க இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்க முக்கியமா ஏர் ஃபால்ஸோட சைடுல இருக்கிற ஏர் பிரஷர் ரொம்ப அழகா கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். அது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம விண்டோட ரெசிஸ்டன்ஸையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை மேக்ஸிமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போதான் சும்மா ஃபிளைங்ல வர உங்களுக்கு ஒரு ஃபிளைங் கிஸ் கண்டிப்பா கிடைக்கும். பாத்தீங்களா எவ்வளவு அழகா கட் பண்ணி டர்ன் பண்ணி சூப்பரா லேண்ட் ஆக ட்ரை பண்ணாரு. ஆனா லேண்ட் ஆனாரா? இப்போ டிரைவர் காண்டானாரா? இப்பதான் அழகா அமைதியா ஓட்டிட்டு போறாருன்னு சொல்லி முடிச்சேன். அதுக்குள்ள ஒரு அரசு பேருந்துல கொண்டு போய் விட்டாரு. இது நிச்சயமா பறந்தவரோட தப்பு இல்ல மயிலாட். ஆளே இல்லாத இடத்துல எதுக்கு அரசு பேருந்து ஓடுது? நேரம் சரியில்லைன்னா சரியா நேரத்துக்கு வராத பஸ்ல கூட போய் முட்டுவோம். ஆமா, இந்த கார் ஓட்டுறதுன்னு அவ்வளவு கஷ்டமா? இன்ஜின் ஆன் பண்ணி கியரை மாத்தி ஆக்சிலேட்டர்ல காலை வச்சுனா வண்டி சும்மா ஜொயின்னு போகுது. ஆனா காரை ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியாத சில கர்மாந்திரம் பிடிச்சவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்க 4 இடத்துக்கு போறதுக்காக காரை யூஸ் பண்றது இல்லைங்க. காருக்கே காரியம் பண்ற குரூப் பர்ன் அவுட். ஒரு செட் ஆஃப் வீல பிரேக் பண்ணிட்டு இன்னொரு செட் ஆஃப் வீல ஸ்பின் பண்றதாங்க இந்த பர்ன் அவுட். இது நம்ம கார்லயும் ட்ரை பண்ண முடியும், இல்ல ஒரு பைக்கை வச்சும் பண்ணலாம். தொப்புள்ள பம்பர் ஓடுறத பாத்திருப்பீங்க, ஆனா வீல விட்டு பாத்திருக்கீங்களா? இவனுக்கு வயிற்றுக்கு மட்டும் இல்லைங்க, இவனுக்கு பிடிச்ச பைத்தியத்துக்கு சேர்த்து வைத்தியம் பார்க்கணும். தொப்பையை குறைக்கிறதுக்கு எவன் கொடுத்த ஐடியான்னு தெரியல இது. நீ ஒழுங்கா போய் 7 மாசம் ஏற்பாடுல இருந்துட்டு வா, போடு. இப்போ உங்க மனசுல என்ன ஓடுது? காரை டெய்லியும் தானே ஓட்டுறோம், ஒரு வாட்டி பர்ன் அப் பண்ண என்னன்னு தோணுதா? இந்த விஷயத்த நீங்க தப்பித்தவரை கூட ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுல அடியனுக்கு ஏகப்பட்ட அனுபவங்கள் உண்டு. ஆனா ஏன் ஒருத்தனோட அனுபவம் உங்களுக்கு பத்தாது. அதுக்காக தான் ஏகப்பட்ட அனுபவஸ்தங்களை கூட்டு வந்திருக்கேன். நீங்களே பாருங்க. சிம்பிள் மேட்டருங்க. பர்ன் அவுட் பண்ணும்போது சுத்திட்டு இருக்கிற வீலை விட சுத்தாம இருக்கிற வீலுக்கு தான் ஃபிரிக்ஷன் ஜாஸ்தியா இருக்கணும். ஒருவேளை சுத்திட்டு இருக்கிற வீல்ஸோட ஃபோர்ஸ் ரோடு மற்றும் டயர்ஸ்க்கு இடையில இருக்கிற ஃபிரிக்ஷனை விட அதிகமா இருந்ததுன்னா அந்த டயர்ஸ்க்கு டிராக்ஷன் மற்றும் ஸ்பின் கிடைக்காது.
சக்சஸ்ஃபுல்லா சொதப்பிட்டீங்கன்னா டயர்ஸுக்கான ஆர்டரை ஷோரூம்க்கு அனுப்புங்க. இந்த வீடியோவை எங்களுக்கு அனுப்புங்க. எங்களுக்கு வேற என்ன வேணும்? ஒருத்தர் முன்னேறதுக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவலாம். இப்படி மரத்துல ஏத்தி விடுறதுக்கு உதவலாமா? 4 பேர் ஏத்தி விடுறாங்கன்றதுக்காக நாம எதுல ஏறி உட்கார கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். தேவையறிஞ்சு உதவி பண்ற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா தேவையே இல்லாம கை விட்டு உதவி பண்ணுவாங்க பாருங்க. இது தேவையா? தான் ஃப்ரெண்டோட உதவியால பைக்கை ஓட்டுறவர் ஃபிரிக்ஷன், ஸ்பின், டிராக்ஷன் எல்லாத்தையும் பக்காவா கவனிச்சுட்டு வராரு. ஃபுல் ஸ்பீட்ல ஓடுற பைக்கை ஒத்த கையில் நிறுத்துறாரு. பார் மேல கை தட்டு போ. ரொம்ப சந்தோஷம் தம்பி. நல்லா இருந்த வண்டியை நல்லபடியா காலி பண்ணீங்க. அடங்கப்பா போதுண்டா சாமி. ஒரு எபிசோட்ல இவ்ளோ சயின்ஸா? எவ்வளவு ஸ்டூபிட் வீடியோஸ், எவ்வளவு லாஸ். இந்த கிராவிட்டி, மொமெண்டம், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், லூஸ் மோஷன் மாதிரி நிக்காம போயிட்டு இருக்கு. ஓவர் நைட்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன உலக விஞ்ஞானி ஆகவா போறோம்? இப்படி கேப்பே விடாம பேசிட்டு இருந்தா எனக்கு வேப்பல தான் அடிக்கணும். அதனால கொஞ்சம் கேப் விட்டு இன்னும் சுவாரஸ்யமான ஃபுல் சயின்ஸோட ISO 9001 2000 அங்கீகாரம் பெற்ற ஸ்டூபிட்ஸோட அடுத்த எபிசோட நம்ம சந்திக்கிறோம். அது வரைக்கும் குட் பை.